வணக்கம். மௌனாலயா ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் வரலட்சுமி. டயபெட்டிக் அதாவது சுகர் 2 காரணங்களால் வருதுங்க. 1 ஹெரிட்டரி, 2 லைஃப் ஸ்டைலு. நம்ம சாப்பிட்ற இனிப்பு சுவை உள்ள பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல குளுக்கோஸ் கணையத்துலேருந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு உதவி புரியுது. அதுவே நாம் சாப்பிட்ற ஒயிட் சுகர் மற்றும் கெமிக்கல் சார்ந்த பொருட்களை இன்டேக் எடுத்துக்கும் போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் கணையத்திலேருந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு உதவி புரியுறது கிடையாது. இதுதான் உண்மையும் கூட. நம்முடைய உடம்புல இருக்க ரத்தத்தில் இருக்க அந்த குளுக்கோஸு அதிகரிக்க கணையம் இன்சுலினை சுரந்து இன்சுலின் கிட்ட சொல்லுது, இங்கே பாரு, நம்முடைய உடம்புல இருக்க ரத்தத்தில் இருக்க அந்த குளுக்கோஸு லெவல் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த குளுக்கோஸ் எல்லாம் நீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய உடம்புல இருக்க உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரை உள்ள அனைத்து செல்களுக்குமே நீ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குளுக்கோஸை கொடுன்னு சொல்லிட்டு இன்சுலினுக்கு ஆர்டர் போடுது கணையம். இன்சுலின் என்ன சொல்லுது, என்னடா கணையம் ஆர்டர் போட்டுச்சு, அப்போ அந்த குளுக்கோஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு செல்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகுது. ஆனால் நம்முடைய செல்லு ரொம்ப தெளிவானதுங்க. பசி எடுக்கணும்னா ஒரு துளி சாப்பாடு கூட உள்ளுக்கு எடுத்துக்காது. நம்மளுடைய விலங்கினை எங்கேயாவது பசி எடுக்காமல் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தாங்க பசி எடுக்காமல் சாப்பிட்ற ஒரே ஆள். அப்போது செல் சொல்லுது, இப்போ பாரு, எனக்கு பசி எடுக்கலை, என்கிட்ட தேவையான அளவுக்கு எனர்ஜி இருக்குது, எனக்கு குளுக்கோஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு அது மட்டும் போயிட்டே இருக்குது செல்லு. அப்போது இன்சுலின் யோசிக்குது, என்னடா இந்த குளுக்கோஸை வேணாம்னு சொல்லிடுச்ச செல்லு, சரி திரும்ப செல்லுக்கு எப்போனா பசி எடுக்கும், எப்போனா தேவைப்படும், அப்போ நம்ம இந்த குளுக்கோஸை கொடுக்கலாம், அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம் ஸ்டோர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் அந்த குளுக்கோஸை அதுக்கிட்ட வச்சிட்ருக்கு. குளுக்கோஸ் என்ன சொல்லுது, அதுதான் செல்லு வேணான்னு சொல்லிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, என்னை விடுங்களா, இந்த உடம்பு விட்டு எங்கேயாவது நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் சொல்லுது. அதுக்காக தான் அது குளுக்கோஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது உடம்பு விட்டு வெளியே போகிறதுக்கு. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா நம்ம உடம்பு விட்டு வெளியே போகிறதுக்குன்னு சொல்லி அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அதுதாங்க நைட்டில் இந்த 1 ஹவருக்கு ஒரு வாட்டி யூரின் போகிறது, கை கால் மறுத்து போகிறது, இதன் வழியாகலாம் அந்த குளுக்கோஸ்லாம் வெளியேறுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன அடிப்பட்டாலும் ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்தாலும் அதன் வழியாக அந்த ரத்தத்தின் மூலமாக பலன்னு குளுக்கோஸும் வெளியே வந்துடுது. அதனால் காயம் ஆறதுக்கு கூட லேட் ஆகுது. அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் அடிப்படாதளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, 7 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம்லாம் உழைச்சாலாம் பத்தாதுங்க. அதிகமாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் இந்த குளுக்கோஸை நம்ம பேலன்ஸ் நம்ம பண்ண முடியும். அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதால நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாகிடுதுங்க. இந்த குளுக்கோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை டைஜஷன் பண்ணுற பொறுப்பு நம்முடைய உடம்புல இருக்க லிவர் மட்டும்தாங்க இந்த டைஜஷன் பண்ணுதே இது. அதனால் லிவருக்கு அதிகமாக நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்கறதால லிவர் இன்பேலன்ஸ் ஆகிடுது. அதனால் லிவர் ரொம்ப டயர்டாக ஆகிடுது. அதனால் நம்ம உடம்பு டயர்டாகிடுது. மாற்றங்கள்லாம் உடம்புக்கு வெளியே என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுதுன்னா, கை காலெல்லாம் மரத்து போகிறது, நரம்பு இழுப்பு, நாக்கு வறண்டு போகிறது, சாப்பிட்ட உடனே பசி எடுக்கிறது, யூரின் மோஷன் போகிற இடத்துலலாம் அரிப்பு, இந்த மாதிரி சிம்டம்ஸுங்கெலாம் நமக்கு தென்படுங்க. ஓகே, இப்போது செல் ரிஜெக்ட் பண்ண அந்த குளுக்கோஸை இன்சுலின் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா, நம்முடைய உடம்புல இருக்க லிவர் இருக்குது இல்லைங்களா, லிவருக்கு மேலே இரத்த குழாய் இருக்கும். ஸோ அந்த இரத்த குழாயில் தான் அந்த குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, மறுபடியும் நம்முடைய உடம்புல இருக்க அந்த ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் அதிகரிக்க இந்த இரத்த குழாய்களிலும் குளுக்கோஸோட லெவல் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இரத்த குழாய் இறுகிடும். இதயத்துக்கு போக வேண்டிய அந்த இரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்லோவாகிடுது. அது மட்டும் இல்லைங்க, இதய பம்பிங் கூட ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால தான் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிபி வருவதற்கு காரணம் கூட. அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால் எல்லாம் வருவதற்கு காரணம் இதுதாங்க. ஓகே, இதிலேருந்து நம்ம கொஞ்சம் விடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு அரை மணி நேரத்துக்கு உடற்பயிற்சி எடுத்துக்கோங்க. இரவு 6 மணிக்கு மேலே தண்ணி, வெஜிடபிள் சூப்பு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் கேட்கலாம், என்னடா நான் உடற்பயிற்சிலாம் எடுத்துக்கிட்டேன், இன்சுலின் போட்டுக்கிட்டேன், டேப்லெட் எடுத்துக்கிட்டேன், எல்லாமே இயற்கை வாழ்வு முறையில் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன், ஏன் எனக்கு சுகர் லெவல் குறைய மாட்டேன், 300 இருந்தால் 300 இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. அதுக்கும் மேலே அப்பாற்பட்டது ஒரு விஷயம் இருக்குங்க, ஸ்ட்ரெஸ், கவலை. நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கவலைன்ற அந்த வேர்டு, அதாவது ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஹாப்பின்ற ஒரு வேர்டை போட்டுருங்க. எவ்ரி டைம் சிரிச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது அப்போது உங்களுக்கு சுகரோட லெவல் கண்ட்ரோலுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, இயற்கை சார்ந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது சில மாதங்களுக்கு பிறகு லைஃப் லாங் நீங்கள் மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியமும் வராது. லைஃப் லாங் சுகர் என்ற ஒரு நோயும் உங்களுக்கு வரவே வராதுங்க. தேங்க்யூ.